ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆட்டி காய்ச்சின சாம்பார் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் துவரம் பருப்பு, நான் ரேஷன் கடை பருப்பு தாங்க போட்டிருக்கேன். இப்போ ரேஷன் கடையில் போடுற பருப்பே நல்லா துவரம் பருப்பு சூப்பர் பருப்பாக இருக்குது. அந்த பருப்பையே போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. வச்சு அது ஊறினதுக்கப்புறம் அதை களைஞ்சி அதை ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே காரத்துக்கு வத்தல் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேங்காயையும் நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. போட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா திக்காக வருங்க. அதனால் இதை நீங்கள் நல்லாவே தண்ணி ஊற்றியே செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு அது கூடவே தேவைக்கு கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மாவையும் சேர்த்து ஊற்றி கிண்டுங்க. இது கிட்டத்தட்ட பம்பாய் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பம்பாய் சாம்பார் டேஸ்ட்டில் இருக்காது. இது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்க. ஏன்னா பம்பாய் சாம்பார் கடல மாவில் செய்வாங்க. இது நான் துவரம் பருப்பில் செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.